Greetings to all. This is Dr. Hariharan from Chengottai. இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது வந்து ரொம்பவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு நம்ம தமிழில் வந்து அந்த மாதிரி ஒரு கொலோக்கியலாக சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் அது வந்து வாத ரத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற நோய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படி சொல்லி ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு வியாதி தான் அது. சின்ன சின்ன கணுக்களில் ஆரம்பித்து நிறைய ஜாயின்ஸ் எல்லாம் அதை பாதித்து, ஜாயின்ஸ் மட்டும் இல்லாமல் கார்ட்லேஜஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி வால்வுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கால்சிஃபை பண்ணி அதோடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து முடக்கக்கூடியதான் முடக்குவாதம். நிறைய பேர் இதனால் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு தீர்வு இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களிடம் வந்து மருத்துவம் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு முன்னாடி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பெண்மணியானவர் ஒரு 63 வயது உடையவர். அவர் ரொம்ப காலமாக இந்த நோயின் தாக்கத்தினால், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நீரிழிவு நோயும் அதிக அளவுக்கு டயபெட்டிஸ் இருந்து, அதுமாரி நடக்க முடியாமல் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஒரு துயர், வலினால் ஒரு துயர். ரெண்டாவது கணுக்கள் எல்லாமே வீங்கி வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வைத்தியங்கள்லாம் செஞ்சு சரிப்படாமல் தான் எங்களிடம் வந்தார்கள். அவருடைய இரத்தத்தில் முன்னாடி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது RA என்று சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய குறியீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதுபோக வந்து ஹீமோக்ளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோயும் வந்து இருந்தது. ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆரம்பத்தில் நான் வந்து சரி அவங்க சொல்கிறாங்களே ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் போன நவம்பரில். அப்போ வந்து 400க்கும் அதிகமாக இருந்தது RA ஃபேக்டர். ஆக்சுவலாக இருக்க வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே 20 IU அதுதான் நார்மல் என் பிளட் லெவல் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஃபேக்டர். இது போக இன்னும் நிறைய குறியீடுகள்லாம் வந்து இந்த முடக்குவாதத்திற்கு இருக்கிறது. ASO டைட்டர், C ரியாக்டிவ் புரோட்டீன், HLA-B27, ஆன்டி-CCP இப்படி சொல்லக்கூடிய நிறைய ANA, இந்த மாதிரி நிறைய குறியீடுகள்லாம் இருக்குது. நம்ம இவர் வந்து இந்த RA ரொம்ப ஜாஸ்தி. RA வந்து ரொம்ப ட்ரெடட். நிறைய பேஷண்ட்ஸில் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் யாருக்கெல்லாம் அதிக அளவுக்கு RA ஃபேக்டர் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாயின்ஸில் வீக்கமும் அதிக அளவு வலியும் கணுக்களை அசைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியாக இந்த நோயாளிக்கு வந்து சிகிச்சை ஆரம்பித்தோம். ரொம்ப காலம் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து நான் பார்க்க ஆரம்பித்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. படிப்படியாக அவருடைய ஹீமோக்ளோபின் அளவையும் கூட்டி அந்த வலிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த RA ஃபேக்டர் வந்து குறைய ஆரம்பிச்சது. நேற்றைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட 153 என்ற குறியீடுக்கு RA ஃபேக்டர் வந்திருக்கு. அதே மாதிரி அவருடைய கணுக்குழியில் இருக்கக்கூடிய வீக்கம், அதே மாதிரி வலி எல்லாம் குறைஞ்சிருக்கு. அவங்க சொல்லும்போது எனக்கு நிஜமாகவே கண்ணீர் வந்துடுச்சு. அவங்களும் கண்ணீரோடு தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. பல பேர் அவங்களுடைய உடலுடைய இந்த இயலாமையும் உடல் நலமின்மையும் பார்த்துட்டு வந்து நீ எங்கே பிழைக்க போகிற, நீ சீக்கிரம் போயிடுவ அப்படின்லாம் அவங்க சொந்தக்காரங்களாம் சொன்னதாக சொல்லி நேற்று பகிர்ந்தாங்க. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனவே இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவித்தது என்னென்னா, யாரும் வந்து மனம் தளரக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்து வைத்திய முறைகள் இருக்குது. சில வைத்தியங்கள்லாம் கட்டுப்படுத்தி அப்படியே கொண்டு போக வேண்டியதுதான். சிலதுக்கெலாம் வந்து தீர்வு பெருசாக இருக்காது. நிறைய ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அப்படி இருக்குது. இவன் நான் முன்னாடி உள்ள பதிவில் சொன்ன மாதிரி ஆயுர்வேதத்திலே சொல்லியிருக்காங்க 8 விதமான மகாரோகங்கள். வாதவியாத் யஸ்மரி குஷ்ட மேகோதர பகந்தரம் அஷாம்சி கிரகணீத்யஷ்டோ மகாரோகாக சுதுஸ்தராகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 விதமான வியாதிகளெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி தான் கொண்டு போகணும். தே ஆர் கால்டு மகாரோகாஸ். அதில் வந்து தான் அந்த வாதவியாதியில் 80 விதமான வாதவியாதியும் கூட அதை கட்டுப்படுத்தி கொண்டு போகக்கூடியதான் தவிர அதை முழுமையாக ரிவர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நிறைய நோயாளிகள் வந்து ஆரம்ப கட்டத்திலே வரும்போது அவங்க சரியாகி போயிடுறாங்க. எனவே நோயாளிகள் வந்து மனம் தளரக்கூடாது.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நோயில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீசஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஒரு ஆங்ஸைட்டி இல்லை ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த நோயினுடைய தன்மையும் தாக்கமும் ரொம்ப அதிகமாகும். எனவே அந்த மன அழுத்தத்தை தவிர்த்து எல்லோரும் கொஞ்சம் குதூகலமான மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது தான் இந்த வியாதிக்கு ஒரு நல்ல குணம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய இரத்த மாதிரிகள் பரிசோதனை பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இதோடு பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முடக்குவாத நோயை நீக்குவதற்காக ஆயுர்வேதத்தில் நிறைய மருத்துவ முறைகள் கூறப்பட்டுள்ளன. சாதாரண மூலிகை மருந்துகள் உட்கொள்ளுதல், கம்பீர அவஸ்தை, அதாவது காம்ப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய டிஃபார்மிட்டிஸ் இருக்கக்கூடிய அவஸ்தையில் அதை பஞ்சகர்மா சோதனை சிகிச்சைகள் மூலமாக குணமாக்குவது, வைதரண வசி என்று சொல்லக்கூடிய வசியெல்லாம் கொடுப்போம். நிறைய கிழிகள்லாம் கொடுத்து பூச்சிகள், லேபனம், உபநாகம், இந்த மாதிரி நிறைய வைத்தியம்லாம் செஞ்சு அந்த பஞ்சகர்மா சிகிச்சை மூலமாகவும் அதை குணப்படுத்தலாம். அதே மாதிரி இரத்த மோஷம் என்று சொல்லக்கூடிய பிளட் லெட்டிங், இரத்தத்தை வெளியேற்றும் சிகிச்சை, இப்படியாக நிறைய சிகிச்சை முறைகள்லாம் இதுக்காக கூறப்பட்டுள்ளது. இந்த நோயாளிக்கு நாங்கள் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகளைத்தான் நாங்கள் அடைத்தோம். அதே மாதிரி வெளியில் உள்ள பூச்சிகள்லாம் கொடுத்தோம். உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகளில் பார்த்திங்கன்னா, இங்கே நாங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துவது சதாவரி சின்னருகாதி கஷாயம் அப்படின்னு ஒரு மருந்து, கோகிலாட்சம் கஷாயம், ராஸ்நேரண்டாதி கஷாயம் போன்றவைகள்லாம் அந்தந்த அவஸ்தைகளுக்கு தகுந்த மாதிரி, வீக்கம் இருந்தால், வலி இருந்தால், டிஃபார்மிட்டிஸ் இருந்தால், சில சமயம் காய்ச்சல்லாம் இருக்கும். ஸோ அதாவது தன்மைக்கு தகுந்த மாதிரி, பசிக்கு தகுந்த மாதிரி, நோயாளியுடைய உடலுடைய அவசியங்களுக்கு ஏற்ப, கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய மருந்துகள் கொடுப்போம். அதே மாதிரி ஷத்தரணம், கைசோர குகுலு, திரையோதசாங்க குகுலு, க்ஷீரகுடூச்சி, க்ஷீரபல ஆவர்த்தி, இந்த மாதிரி நிறைய மருந்துகள் கொடுப்போம். அதே மாதிரி வெளிப்பூச்சிக்கு வீக்கம் ரொம்ப இருந்தது அப்படின்னா கொட்டஞ்சுக்காதி லேபச்சூர்ணம், கருத்த மர்மாணி லேபம், அதே மாதிரி உபநாகம் சொல்லிட்டு மருந்துகள்லாம் பூசி அதுக்கு மேலே வலியையும் வீக்கத்தையும் நீக்கக்கூடிய இலைகளையெல்லாம் வச்சு, முக்கியமாக ஆமணக்கு இலை, அதை வாட்டி வச்சு நாங்கள் ஒரு கட்டு மாதிரி கட்டி விடுவோம். அதில் வீக்கமெல்லாம் தணிஞ்சிடும். இந்த மாதிரி வெளிப்பிரயோகங்களும் நிறைய இந்த நோயாளிக்கு கொடுத்தோம். அதில் தான் நல்ல ஒரு குணம் தெரிந்தது. இந்த பேஷண்ட்டுடைய வலி, அவங்களுடைய இதெல்லாம் இயக்கங்கள்லாம் நல்ல சரியானதுக்கப்புறம், வலியெல்லாம் நீங்கின உடனேயும் அவங்க நேற்றுக்கு ரொம்ப உறுதியாக, மன உறுதியோடு சொன்னாங்க, எனக்கு முழுமையாக குணமாகிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது டாக்டர். நிஜமாகவே இங்கே வந்ததில் நான் ஒரு ஒரு மிகவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மருத்துவமனை பற்றி அவங்க நல்ல விதமாக விமர்சனம் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நோயாளிக்கு முழுமையாக குணமுடையும் என்பது என்னுடைய ஆசையும் கூட. அவர் முழுமையாக குணமடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.